தேவையே இல்லாம தீய சக்தி சொல்லிட்டு தாவேகா வந்து இந்த மாதிரி வேலையை பார்க்குதுன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு பழியை தூக்கி போடுறீங்களே, கொஞ்சம் ஒரு மனசாட்சிக்கு பயப்படுங்க. கும்புற தெய்வத்துக்கு பயப்படுங்கய்யா. கும்புற தெய்வத்துக்கு பயப்படுங்க. ஒரு சீட்டை வச்சுக்கிட்டு இந்த போடுறீங்களே, இந்த ஒரு சீட்டை கூட உங்களை வச்சிருக்க கூடாது. கூட நீங்க கொடுத்த அந்த காசு அந்த காசுல வந்திருக்கும். தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த பதிவு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு தான் இந்த பதிவு. என்னன்னு கேட்டிங்கன்னா, அண்ணன் இத்தனை ஆண்டு காலமாக பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு கைகூலியாக இருந்தார். திமுக கட்சியில் வந்து ரொம்ப காலமாக ரொம்ப வருஷமாக வந்து அவருக்கு அடிமையாக தான் அண்ணன் வாழ்ந்துட்டு இருந்தார். அப்போ பார்த்தீங்கன்னா அண்ணன் போயிட்டு அங்கே போயிட்டு அவர்கிட்ட வந்து ஸ்டாலின் அவர்கள்ட்ட போயிட்டு ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு கேட்கவே இல்லை. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா தன்னுடைய சமூகத்தை சேர்ந்தவங்க 26 பேர் எம்எல்ஏ சீட்டுக்கு நின்று ஜெயிச்சிருக்காங்க. அப்போ அவர் எங்கே தாவேகா தலைவர் விஜய் அண்ணன் அவருடைய மனசு எங்கே, அவருடைய 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 இது கூட யாரும் வர முடியாது உறவுகளை. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய சமூகத்தை சேர்ந்தவங்க தான் அண்ணன் தொல் திருமாவளவன் அண்ணன் சமூகத்தை சேர்ந்தவங்க தான் 26 தலித் உறுப்பினர்கள் அங்கே நிற்க வச்சு எம்எல்ஏ சீட்டுக்கு நிற்க வச்சு ஜெயிச்சிருக்கிறாங்க. அப்போ 2 சீட்டு வந்து இவங்க வச்சுக்கிட்டு ரெண்டு சீட்டை வச்சுட்டு ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு கொடுத்தாதான் நாங்கள் வருவோம், நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஆதரவு கொடுப்போம்னு சொல்றதெல்லாம் வந்து எந்த விதத்தில் நியாயம் எனக்கு தெரியல. அண்ணா உண்மையிலேயே நீங்கள் வந்து தலித் மக்களுக்காக போராடுறீங்க. அந்த மக்கள் வந்து அவங்களுக்கான உரிமைகளை வந்து அதுக்காக நீங்கள் போராடினவர் உண்மைன்னா நீங்கள் இதை நினச்சி பார்க்கணும்ல. எந்த விதமான எதிர்பார்ப்புமே இல்லாமல் ஒரு 26 பேர் தலித் உறவுகள் வந்து 26 பேர் வந்து அந்த சமூகத்திலேருந்து வந்து எம்எல்ஏவாக நிற்கிறது, சட்டசபைக்குள்ளேயும் போகிறாங்க. அதை நினச்சி நீங்கள் உண்மையிலேயே பெருமைப்பட்டிருக்கணும். யாருமே வந்து யாருடைய பர்மிஷனும் இல்லாமல் நீங்கள் அவருக்கு வந்து ஆதரவு கொடுத்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் மக்களுடைய மனசில் எங்கேயோ போயிருப்பீங்க. உண்மையிலேயே நீங்கள் மக்களுக்காக தலித் மக்களுக்காக போராடுறீங்க, அதுக்காக தான் தலித் மக்களுக்காக தான் நீங்கள் போராட வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நினச்சி நாங்கள் பெருமைப்பட்டிருப்போம். ஆனால் நீங்கள் வந்து இப்போ பண்ணுற காரியம் எப்படி தெரியுமா இருக்குது? ரொம்ப கேவலமாக இருக்குன்னா, ரொம்ப கேவலமாக இருக்கு. உங்ககிட்ட நாங்கள் இதை எதிர்பார்க்கவே இல்லை. உங்கள் மேலே ஒரு சின்ன மரியாதை எல்லார் மனசுலையும் மக்கள் மனசுல இருந்துச்சு. ஆனால் இப்போ நீங்கள் பண்ணுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மக்கள் எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம், எல்லாத்தையும் உற்று நோக்கிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு அசைவும் நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எது பண்ணுறீங்க? ஒரு 108 இடத்துல ஜெயிச்சு தனிப்பெரும் கட்சியா வந்த அவருக்கு வந்து அவர் எங்க, நீங்க ஒரு 2 இடத்த வச்சுக்கிட்டு வந்து ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு கேட்குறீங்களே, இதெல்லாம் வந்து நியாயமானா? உங்க மனசாட்சியை கேட்டு சொல்லுங்க, நியாயமா இது? அப்ப இத்தனை ஆண்டு காலமா திமுக கைக்கூலியா இருந்தீங்கன்னா ஏன் அங்க போய் உங்களுக்கான இதை கேட்கல? ஏன் இதுதான் வந்து காற்று இருக்கும் போது தூத்திக்கணும், இதுதான் குதிரை பேரன்னு சொல்றாங்க, இதுதானா? நீங்க தான் உண்மையிலேயே சொல்றேன், நீங்க தான் பேசுறீங்க அவர்கிட்ட வந்து. நீங்க யாருமே இப்ப இந்த 26 பேர் ஜெயிச்சாங்களே நினைச்சு நீங்க பெருமைப்பட்டு நீங்க முன்னாடி வந்து இவருக்கு உதவி பண்ணிருக்கோம், குரல் கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், நீங்க மக்கள் மனசுல எங்கேயே போயிருப்பீங்க. அண்ணா விஜய் அண்ணா உங்களுக்கு தான் இந்த பதிவு. 6 மாசம் பொறுமையா இருங்க, கவர்னர் ஆட்சி நடக்கட்டும், அதுக்கப்புறம் ரீஎலெக்ஷன் வரும். அப்போ வச்சுட்டு வந்து ஆட்டம் காட்டுறாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு தொகுதி 2 தொகுதி, இந்த ஒரு தொகுதி 2 தொகுதி கூட இல்லாமல் இவங்களை மண்ணை வைக்கணும்னா இதான் எங்களுடைய வெறி. நாங்கள் எல்லாரையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஏன்னா நீங்கள் படுற பாடு, இந்த கவர்னர் உங்களை அலக்கழிக்க வைக்கிறது, இவங்கெல்லாம் வந்து ஆதரவு தர மாதிரி தந்து மறுபடியும் பின்வாங்கிறது. உண்மையிலே சொல்கிறேன், நீங்கள் வந்து யார்ட்டையும் போய் ஒரு இடத்துக்கு கூட நீங்கள் நிற்கக்கூடாது. உங்களை தனிப்பெருங்கட்சியாக இன்னும் கூட நாங்கள் உங்களை வச்சு நாங்கள் ஜெயிக்க வைப்போம், நாங்கள் வந்து உறுதி கொடுக்குறோண்ணா. யார்ட்டையும் நீங்கள் போய் கேட்காதீங்க. நீங்கள் தயவு செய்து சொல்கிறேன், 6 மாதம் கவர்னர் ஆட்சி நடக்கட்டும், ரீஎலெக்ஷன் வைக்கணும். நீங்கள் எல்லாருமே வந்து ராஜினாமா பண்ணுங்க, எம்எல்ஏ சீட்டு ராஜினாமா பண்ணுங்க. இவங்க வச்சுட்டு ஆடுற அந்த ஆட்டம்லாம் அதுவும் செல்லுபடி ஆகாது. ஏன்னா ஒரு தொகுதி 2 தொகுதி வச்சு ஆடிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? யார்ட்டையும் நீங்கள் போய் கேட்கவே வேண்டாம். இதை கூட உங்களுக்கு இல்லாமல் பண்ணணும்னா இதான் எங்களுடைய ஆசை. என்னத்தை சொல்கிறது, உங்களெல்லாம் வந்து என்ன சொல்கிறேனே தெரியல. உண்மையிலேயே நீங்களாம் வந்து தலித் மக்களுக்காக போராட்டங்கள் நடத்தினேன்னு இங்கேயே போய் சொல்லிக்காதீங்க. உறவுகளே அப்படி இவர் சொன்னார்னா, ஏன்னா நீங்கள் என்ன போராடினார்னு கேளுங்க, யார் பெரியவங்கன்னு பாருங்கள். எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் 26 பேரை இந்த தலித் சமூகத்தை சேர்ந்த 26 பேரை நிற்க வச்சு எம்எல்ஏ வாக்கின நம்ம விஜய் அண்ணா எங்க? 2 சீட்டை வச்சுட்டு குதிரை பேரம் பேசுகிற இவர் எங்க? இவர் தான் உங்களுக்கு வந்து போராட்டம் நடத்தி உங்களுக்கு வந்து நன்மை செய்ய போறாரா? கொஞ்சமாவது படிச்சிருந்தீங்கன்னா முடிச்சுக்கோங்க. நான் அவ்வளோதான். அவ்வளோ கோவம் வருது உறவுகளை, எனக்கு அவ்வளோ கோவம் வருது. எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அப்புறம் இந்த அமமுக கட்சி சேர்ந்த தினகரன், என்ன அப்பா நீங்கள் எவ்வளோ முழு பூசணிக்காக சோத்துல மறைக்கிறீங்க பார்த்தீங்களா? அப்பா நீங்களாம் எவ்வளோ பெரிய பெருச்சாளிகளாக இருந்திருப்பீங்க, எவ்வளோ ஓட்ட போட்டு எவ்வளோ சுரண்டிருப்பீங்க. அப்பப்பா உங்களெல்லாம் வந்து மனுஷன் லிஸ்ட்லேயும் சேர்க்கக்கூடாது. நீங்களாம் எங்கேயோ போயிட்டீங்க நீங்களாம்.
ஒரு கையெழுத்து போட்டு ஒரு வீடியோ ஆதாரமே இருக்குது. கையெழுத்து போட்டு ஆதரவு தெரிவித்த ஒருத்தர் தேவையே இல்லாமல் தீய சக்தி சொல்லிட்டு தாவேக்கா வந்து இந்த மாதிரி வேலையை பார்க்குதுன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு பழியை தூக்கி போடுறீங்களே, கொஞ்சம் மனசாட்சிக்கு பயப்படுங்க. கும்புற தெய்வத்துக்கு பயப்படுங்கய்யா, கும்புற தெய்வத்துக்கு பயப்படுங்க. ஒரு சீட்டை வச்சுக்கிட்டு இந்த போடுறீங்களே, இந்த ஒரு சீட்டை கூட உங்களை வச்சிருக்கூடாது. கூட நீங்க கொடுத்த அந்த காசு இந்த காசுல வந்திருக்கும். மக்களுக்கு ஓட்டு கொடுத்தீங்களே, அந்த காசுல போட்டிருப்பாங்க அந்த ஓட்டு. உங்களுக்கு உண்மையிலே மனசாட்சி தொடர்ந்து சொல்லுங்க. யாராவது மனசாட்சி பிரகாரம் உங்களுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க சொல்லுங்க பாப்போம். என்ன சொல்றது உங்களெல்லாம்? போங்கய்யா போங்க.